எப்பவுமே காதல் கவிதைகள் அப்படின்னு வரும்போது, காதலன் காதலிய பத்தி சொல்லும்போது, ரொம்பவே ஒரு அழகான விஷயத்த கூட தான் வர்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, என் காதலி வந்து நிலா மாதிரி அழகானவ, புறா மாதிரி அமைதியானவ அப்படின்னு மென்மையான ரொம்பவே அழகான விஷயத்த கூட தான் ஒப்பிடுவாங்க இல்லையா? ஆனா, இந்த புக்ல யுகபாரதி அவர்கள் காதலிய பத்தி சொல்லும்போது மகா பிடாரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம எந்த புக்க பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யுகபாரதி அவர்களுடைய மகா பிடாரி. மகா பிடாரி இந்த பேருக்காகவே இந்த புக்கை வந்து நான் வாங்கினேன். இந்த புக் ரிலீஸ் ஆகும்போதே மகா பிடாரின்னு பேரு, ஆனா காதல் கவிதைகள் கொண்ட தொகுப்பா. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். எங்க ஊர் ராமநாதர் கூடிய புக் ஃபேர்ல தான் இந்த புக் நான் வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரே நாள்ல நீங்க படிச்சு முடிச்சிடலாம். ஒரே நாள் ரொம்பவே ஜாஸ்தி. சிங்கிள் சிட்டிங் ஒரு இடத்துல உட்காந்து நீங்க புக்கை முடிச்சிருந்தா வந்து எந்திரிப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த புக் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வாங்க இப்போ எனக்கு இந்த புக்ல என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு குட்டி ரிவ்யூவா வந்து பார்க்கலாம். சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிதை தொகுப்புனா, அதுவும் முக்கியமா காதல் கவிதை தொகுப்பு. இதுல வரக்கூடிய எல்லா கவிதைகளுமே காதல் கவிதைகள்னா மொத்தம் 120 காதல் கவிதைகள் இந்த புத்தகத்துல வந்து இருக்கு. ஒவ்வொரு கவிதையுமே ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே எளிமையா வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் இருக்கும் அப்படிலாம் வந்து கிடையாது. எளிமையா எல்லாரும் படிக்கிற மாதிரி சூப்பரா வந்து எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துக்கு உள்ளவங்க தான் பொருந்தும், இல்ல இப்போ உள்ள கவிதை அப்படிலாம் வந்து கிடையாது. எல்லாருக்குமே இந்த கவிதையே பொருந்தும். கண்டிப்பா இதுல வரக்கூடிய கவிதைகள்லாம் உங்க காதல் வாழ்க்கை கூட ஒத்து போகும். நீங்க படிச்சு பாருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு சில கவிதைகள் மட்டும் படிச்சு காட்டுறேன். எனக்கு எல்லா கவிதைகளும் பிடிச்சிருந்துச்சு. ஆனா ரொம்ப ஸ்பெஷல்னு இருக்கும் இல்லையா? அந்த கவிதைகள் ஒரு சில கவிதைகள் நான் வந்து படிச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் கவிதை. முதல் கவிதை வந்து சூப்பரா வந்து எழுதியிருப்பாங்க. நான் வந்து படிச்சு காட்டுறேன். வறுத்தெடுக்கும் உன் நினைவுகளில் வாழ்ந்து முடித்த களைப்பே வந்து விட்டது எனக்கு. என்றாலும் உன் காதல் விடுவதாயில்லை. மூர்க்க முத்தங்களில் மூட்டி விடுகிறது தீயை. அடாவடி அணைப்புகளில் ஆட்டுவிக்கிறது ஆனந்த பேயை. உண்மையில் உன் அன்பின் அட்டுழியங்களை உணர்த்திற்று நீ மனுஷ குமாரி அல்ல, மகா பிடாரி. செம்மையா இருக்கு இல்லையா? இது வரைக்கும் மகா பிடாரி அப்படின்னு காதலிய பார்த்து யாரும் சொல்லியும் எழுதியும் நான் கேள்விப்பட்டதே வந்து இல்ல. ஏன் பெண்கள் அப்படிதான் மென்மையா தான் இருக்கணுமா? எல்லார் காதலியும் மென்மையா தான் இருக்காங்களா? ரியாலிட்டி உண்மையா வந்து எழுதியிருப்பாரு, அழகா எழுதியிருப்பாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் கவிதையை எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அடுத்த கவிதை. உனக்கு ஒரு சேலையோ சுடிதாரோ வாங்கி தர கடை கடையாக ஏறி இறங்கினேன். எது உனக்கு பொருத்தம் என்பதை விட எது உனக்கு பிடிக்கும் என்பதில் கூடியிருந்தது அக்கறை. வண்ணங்களை தேர்ந்தெடுப்பதிலும் அனுபவம் இல்லாததால் வருவோர் போவோரை வைத்த கண் வாங்காமல் பார்க்க வேண்டியதாயிற்று. முதல் துவப்பில் சாயம் போகுமா, நூல் பிரியுமா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்தேன் கடை பையனை. விலை எவ்வளவெனினும் வாங்கிட தயார் ஆகையில் யார் மாதிரி இருப்பாங்க அவங்க என்றார் மூத்த சிப்பந்தி. அப்போதுதான் வெறுங்கையோடு வெளியேற முடிவெடுத்தேன், யாருடனும் உன்னை ஒப்பிட மனமில்லாமல். இப்போலாம் நிறைய பேரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ கம்பேர் பண்றாங்க, நீ அவங்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க சும்மா பேச்சு கூட அவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லாம எதுவுமே வாங்காம கடையை விட்டு வெளியே வந்துறாங்க. கியூட்ல லவ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அழகானதுதான். இந்த கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ரெண்டு குட்டி கவிதைகள் வந்து சொல்றேன். சொல்வதை நீ எனில் நம்புவதே என் காதல், மரவெட்டையை பிடித்து வந்து பட்டாம்பூச்சி என்றாலும். நீ சொல்றியா, நீ சொல்றதா நான் வந்து கேட்பேன். ஒரு மரவெட்டையை பிடிச்சிட்டு வந்து பட்டாம்பூச்சின்னு சொன்னாலும் ஆமா அது வந்து பட்டாம்பூச்சி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுவும் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த கவிதையும். அடுத்த ஒரு கவிதை. அச்சமா இருக்கிறது, காப்பு கட்டிய பிறகு கவிச்சி கூடாது என்பவர்கள் என்னிடம் உள்ள உன் மீன் கண்களை பிடுங்கி விடுவார்களோ என. கியூட்ல பயமா இருக்கான். ஏன்னா காப்பு கட்டினக்கு அப்புறம் கவிச்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய உன்னோட மீன் கண்களை வந்து பிடுங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. கியூட்ல இது ஒரு மாதிரி வந்து கியூட்டா இருக்கு. இது மாதிரி நிறைய அழகான கவிதைகள் 120 கவிதைகள் இந்த கவிதை தொகுப்புல வந்து இருக்கு. எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்பவே பிடிச்ச கவிதையை வந்து இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இல்லையா?
புக்கே படிக்க வராது அப்படின்னாலும் இந்த புக் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஈஸியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல நீங்க வந்து படிச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பா இந்த புக்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யாருக்குனாங்க காதல் கவிதைகள்லாம் பிடிக்காது? ஆக்சுவலி நிறைய கவிதை தொகுப்புகள் வந்து இருக்கும். ஆனா இதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காதல் கவிதைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு புக்குல நான் வந்து யுகபாரதி அவரோட ஃபேன் ஆயிட்டேன். ஆக்சுவலி அவரோட ஃபேன்னா அவருடைய எல்லா பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருடைய புத்தகங்கள் எதுவுமே நான் படிச்சது வந்து கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு வரிசையா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் படிச்சுட்டு கண்டிப்பா நான் வந்து ரிவ்யூ அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க அதுக்குள்ள இந்த புக்கை படிச்சு முடிச்சிடுங்க. அடுத்து ஆத்தரை பத்தி குட்டியா வந்து பார்த்துடலாம். யுகபாரதி அப்படிங்கிறது அவருடைய பெண் நேம் தான். இவர் ஜேர்னலிஸ்டும் கூட, ஒரு மிக சிறந்த பாடலாசிரியர். நிறைய பாட்டு வந்து எழுதியிருக்காரு. சூப்பரா வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கு படத்துடைய பாட்டுலாம் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் கோடி அருவி கொட்டுது, ரெக்கப்படத்தில் வரக்கூடிய கண்ணம்மா, சம்போ சிவசம்போ, சந்திரமுகில வரக்கூடிய கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா, அதுக்கப்புறம் மன்மதராசா அப்படின்னு பல ஹிட் சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு ரைட்டரும் கூட. நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இந்த மகா பிடாரி வந்து அவருடைய 11வது கவிதை தொகுப்பு. கட்டுரை தொகுப்புகள் கூட வந்து எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ரிவ்யூல வந்து பார்க்கலாம். நான் இன்னும் படிக்கல, படிச்சுட்டு வந்து நான் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்றேன். முக்கியமான ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த புக்கோட கவர் பேஜ் பாருங்களேன். இந்த டிராயிங் அழகா இருக்கு இல்லையா? இது மாதிரி இந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிராயிங்ஸ் வரும். தெரியுதா? இந்த மாதிரி நிறைய டிராயிங்ஸ் வந்து வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரிலாம் வந்து இருக்கும். நிறைய டிராயிங், அழகான டிராயிங்ஸ் வந்து இருக்கும். அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு. இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150. நான் வந்து 150க்கு தான் வந்து வாங்கினேன். ஆன்லைன்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியல. புக் ஃபேர்ல 150க்கு வாங்கினேன். 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. புரான புக்கை மிஸ் பண்ணாம கண்டிப்பா படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.